Added Score 2024 தமிழ் டபுள் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ரவிக்குமார் சௌத்ரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. நிதில், காஜல் அகர்வால் மற்றும் பல படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோடைய அப்பா ஒரு பிசினஸ்மேன். ஆனால் ஹீரோ அந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகாமல் ஜாலியாக போய் ஊர் சுற்றிட்டு இருக்காரு. ஹீரோயின் அவங்களுடைய அப்பாவும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க. இதே ஊரில் வில்லனும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கான். ஹீரோடைய அப்பாவுக்கு வில்லனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சம்பவம் ஏற்படுறது. இதனாலேயே அவர் வந்து டென்ஷன் ஆகி ரொம்ப அப்படியே உடம்பு சரியில்லாத போயிடுது. இப்போ இந்த சுச்சுவேஷனில் அந்த பிஸ்னஸோடைய பொறுப்பு எல்லாமே ஹீரோ கைக்கு வருது. இப்போ ஹீரோ அந்த வில்லனை எதிர்த்து என்ன பண்ணுறாரு, இதில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். அந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோடைய ஆக்டிங் தாங்க. ஹீரோடைய டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃபில் படு ஸ்பீடாக போகுது. எனக்கு செகண்ட் ஹாஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் ஓரளவுக்கு அந்த மசாலா படத்துக்கு என்ன தேவையோ அந்த ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. ஃபைட் செக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. காஜல் அகர்வால் சூப்பராக வராங்க. அவங்களோட ஆக்டிங் நல்லாயிருக்கு. ஹீரோ ஹீரோயின் அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. படத்துடைய கிளைமேக்ஸ் யார் எதிர்பார்க்க சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோட பிஜிஎம் மியூசிக், சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்காங்க. தமிழ் டபுள் வாய்ஸ், ஒவ்வொரு கேரக்டருக்கு தகுந்த தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் அந்தளவுக்கு படம் ஸ்க்ரீன் பிளே இல்லை. ஏனோ தானே தான் போகுது. என்னடா அது இப்படி போகுது, வழக்கமாக வர படம் மாதிரி போகுது அப்படின்னால தான் இருக்குது. அதே மாதிரி இது வந்து மாஸ் மசாலா அந்த மூமெண்ட்டில் அந்த ஜேனரில் எடுத்திருக்காங்க. அதனால் படத்தோட சீன்ஸ் எல்லாம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான். எத்தனை நாளைக்கு அதை பார்க்குறதே சலுப்பாக இருக்குதுப்பா அப்படிங்கிறத இருக்குது. ஒரு கட்டத்தில் அடுத்தது இதாப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கலாம். வழக்கமாக காலங்காலமாக அந்த மாஸ் மசாலா படம்லாம் எப்படி இருக்கும், ஒரு பாட்டு அடிக்கடி, அப்புறம் வில்லனை போட்டு புரட்டி எடுக்கிறது, அப்புறம் ஹீரோவுடைய அந்த காதல் ரொமான்ஸ் இப்படி தான் இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. புதுமையாக இவங்க எதுவுமே சொல்லப்படலை. அதனாலேயே படம் பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஐயோ என்னையா இந்த படத்தை பார்க்கணுமா அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் இப்படி சூப்பராக சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி உங்களிடம் உங்கள் கவி பாரதி.